வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றி, அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கின்றது, இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம். பைபிளை நீங்கள் படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த 9வது எபிசோடில் காசா என்கின்ற பட்டணத்தை பற்றி, வேதாகமத்திற்கும் இதற்கும் இருக்கின்ற சம்பந்தம் பற்றி பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். பெயரை சொன்ன உடனே சட்டென்று ஞாபகத்திற்கு வந்துவிடும் நகரம் அல்ல இந்த காசா. வேதாகமத்தை திருப்பி படித்தவர்களுக்குத்தான் இந்த காசா நகரம் பற்றி தெரியும். நமது வேதாகமத்தில் மிக பழமையான நகரமாக ஆதியாகமம் காலம் தொட்டே இது இருந்ததாக கூறப்படுகின்றது. முதலாவதாக கானானியர்களின் கையிலிருந்து பின்பு யூதாவின் கைக்கு மாறி பின்பு பெலிஸ்தியர்களின் கைக்குள்ளாக இது இருந்தது. நடக்க போகும் பயங்கரங்களுக்கு இந்த காசா பட்டணம் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருகின்றது. உங்களுக்கு பெலிஸ்தியர்கள் பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்கும். இல்லை என்றால் பெலிஸ்தியர்கள் பற்றிய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது, பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். இந்த பெலிஸ்தியர்களுக்கு 5 புகழ்பெற்ற நகரங்கள் இருந்தது. அதில் ஒன்றுதான் இந்த காசா. மீதி 4 என்னவென்றால் அஸ்கலோன், அஸ்தோத், காத் மற்றும் யோப்பா பட்டணங்கள். இந்த காசா பட்டணம் யோப்பாவில் இருந்து 40 கிலோமீட்டர் தெற்கே மத்திய தரைக்கடலின் கரையில் அமைந்திருக்கின்றது. இந்த பட்டணம் கடற்கரையில் அமைந்திருந்தாலும் இந்த காசாவில் துறைமுகம் இல்லாமல் இருந்தது ஆச்சரியம்தான். பக்கத்து நகரமாகிய அஸ்கலோன் பட்டணம் கடல் வணிகத்தில் வளர்ந்து சம்பாதித்து கொண்டிருக்க, இந்த காசா மட்டும் ஏன் துறைமுகம் கூட வைத்துக் கொள்ளவில்லை என்பது பற்றி தெரியவில்லை. பிற்காலத்தில் ரோமர்களின் கையில் இந்த காசா வந்தபோதும் கூட அப்போது கூட அவர்கள் இந்த பட்டணத்தில் துறைமுகம் அமைக்கவில்லை என்பதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. காசாவில் வெறும் கடல் மட்டும்தான் இருக்கின்றது. இந்த காசா எகிப்திலிருந்து சீரியா போகின்ற முக்கியமான பாதையில் அமைந்திருக்கின்றது. இந்த காசாவிலிருந்து கொஞ்சம் நாம் வடக்கு நோக்கி கடற்கரை ஓரமாக நடந்தால் அஸ்கலோன், அஸ்தோத் மற்றும் யோப்பா பட்டணங்களை பார்த்து விடலாம். இப்படியாக காசாவின் புவியியல் அமைப்பு தெளிவாக இருக்கின்றது. ஆனால் இதன் வரலாறு தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கின்றது. துவக்க காலகட்டத்தில் காமின் சந்ததியரான கானானியர்கள் கையில் இருந்தது இந்த காசா நகரம். காசா மட்டும் கானானியரின் எல்லை என்று வேதாகமத்தில் ஆதியாகமம் 10-19 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். அதற்கு பிறகு யோசுவாவின் காலகட்டத்தில் ஏனாக்கியர் அங்கு குடியிருந்தார்கள் என்று யோசுவா 11:22 வசனத்தில் வாசிக்கின்றோம். இந்த ஏனாக்கியர் என்பவர்கள் நெடிமரம் போல வளர்ந்தவர்கள், பார்ப்பதற்கு ராட்சதர்கள் போல இருப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. யோசுவா இஸ்ரவேலர்களுடன் காசாவுக்கு வந்து சங்காரம் செய்து முறியடித்த போதும் கூட இந்த காசா பட்டணத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டார். இதுதான் யோசுவா செய்த மிக பெரிய தவறு. ஆனால் அதன் பிறகு கோத்திரக்காரர்களுக்கு பங்கு வைத்து கொடுக்கும்போது இந்த காசாவை யூதாவுக்கு பிரித்து கொடுத்தார். இப்படியாக யூதா இதை பிரித்து கொண்ட போதும் கூட அநேக காலம் தங்களிடம் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. இதன் காரணத்தை நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்தில் பின்பாக நீங்கள் படித்து பாருங்கள். இந்த யூதாவிடமிருந்து காசாவை பெலிஸ்தியர்கள் என்பவர்கள் பிடித்து கொண்டனர். நீங்கள் வேதாகமத்தில் சிம்சோன் கதையை பற்றி, சாம்சன் கதையை பற்றி படித்திருப்பீர்கள் அல்லவா? சிம்சோன் கதையை நீங்கள் படித்திருந்தால் இந்த காசா பட்டணத்தை அவ்வளவு சுலபத்தில் நீங்கள் மறந்துவிட முடியாது. காசாவில் தங்கின சிம்சோன் அதை பிடிக்கும்படியாக அங்கு தங்கியிருந்த போது அதன் கோட்டை கதவை பெலிஸ்தியர்கள் பூட்டிவிட்டனர். ஆனால் சிம்சோன் அந்த காசாவின் கதவை பெயர்த்து எடுத்துக்கொண்டு அந்த மிக கனமான அந்த கதவை சுமந்தபடியே எதிரே இருந்த மலை உச்சிக்கே ஏறி போன வீராதி வீரன் தான் இந்த சிம்சோன் என்று நியாயாதிபதிகள் 16:1-13 வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். கடைசியாக சிம்சோனின் கண்கள் பிடுங்கப்பட்டு அவர் மாவரைத்ததும் இந்த காசாவின் சிறையில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பிற்காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் நாட்களில் இந்த காசா எகிப்தியரின் கைவசம் இருந்தது என்று எரேமியா 47:1 வசனத்தில் பார்க்கின்றோம். இந்த காசாவை எபிரேய பாஷையில் ஆசா என்று கூறுவார்கள் என்று உபாகமம் 2:22 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும்.
வரலாற்று சிறப்புமிக்க அமர்னா கல்வெட்டு குறிப்புகளில் ஆசாட்டி என்று இந்த காசா நகரம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோக நமது வேதாகமத்தில் காத்சா என குறிப்பிடப்படுவதும் இந்த காசாவைத்தான் என்பதை எரேமியா 47:5 மூலம் அறிந்து கொள்ள முடியும். காசா என்கின்ற பெயருக்கு அரண் என்று அர்த்தம். இந்த பெயருக்கேற்பவே இந்த காசா பட்டணத்தை சுற்றி மிக பெரிய கோட்டை சுவர் இருந்தது. செழிப்பும் வளமுமான இந்த பெலிஸ்தியாவின் மிக முக்கிய நகரமாகிய காசா கடைசியில் குடியேற்று பாழாகும் என்று வேதாகமத்தில் செப்பனியா தீர்க்கதரிசி முன்னறிவித்திருந்ததை செப்பனியா 2:4 பார்க்கின்றோம். இன்றும் கூட காசா பட்டணம் இருக்கின்றது. ஆனால் இந்த காசா என்கின்ற பெயரில் காணப்படுகின்ற நகரம் ஒரு காலகட்டத்தில் அழிந்து போன பழைய காசாவின் மீது கட்டப்படவில்லை. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இது புதிதாக கட்டப்பட்டிருக்கின்றது. இங்கு 30,000 குடும்பங்களுக்கு மேலாக காணப்படுகின்றனர். அவர்களது வீதிகள் எல்லாம் நவீனமாக இருக்கின்றது. பல குடும்பங்கள் மெர்சிடஸ் பென்ஸ் காரை வைத்திருக்கின்றனர். இன்னும் கூட இந்த காசா பட்டணத்தில் வளம் குறையவில்லை என்று பெர் கேபிட்டா இன்கம், அதாவது இங்கு வசிக்கின்ற தனிநபர் வருமானம் நிரூபிக்கின்றது. இந்த பழைய காசாவிற்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். தற்போது இருக்கின்ற காசா பட்டணத்திலிருந்து கிழக்கே 4.8 கிலோமீட்டர் தூரத்தில் சில பெரிய மண்மேடுகளை 1923 ஆண்டில் WJ ஃபித்தியன் ஆடம்ஸ் என்கின்ற அகழ்வாராய்ச்சியாளர் ஆராய்ந்தார். இந்த மண்மேடுகளின் கீழே மர்மம் ஏதாவது இருக்கலாம் என்று உள்ளுணர்வோடு அதை ஆராய்ந்து பார்த்ததில் அவருக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. இடிந்த சுவர்கள், சிதலமடைந்த கோயில்கள், சேதமடைந்த ஆயுதங்கள், ஆபரணங்கள், நிறைய எலும்பு துண்டுகள், கல்வெட்டுகள் என்று ஒரு முழு பட்டணமே மண்ணுக்கடியில் புதைந்திருந்தது. இங்கு கிடைத்த எஷர் கார்டன் என்கின்ற அசீரிய ராஜாவின் கல்வெட்டை ஆராய்ந்தவர் இன்னும் அதிர்ச்சி அடைந்தார். மண்ணு கடையில் கிடைத்த இந்த நகரம்தான் உண்மையான காசா பட்டணம். இப்போது இருக்கின்ற காசா பட்டணம் வெறும் பெயரளவில் வைக்கப்பட்ட காசா பட்டணம்தான். புதிதாக உருவாக்கி பெயர் வைத்துக் கொண்ட காசாதான். வேத வசனங்கள் நிறைவேறியிருப்பதை வெளி உலகுக்கு கொண்டு வந்தவர் இந்த ஆராய்ச்சியாளராகிய ஃபித்தியன் ஆடம்ஸ் தான். இங்கு புதைந்திருந்த கோயிலில் கிடைத்த கல்வெட்டு ஒன்றை ஆராய்ந்து பார்த்தனர். TC மிட்செல்லி என்பவர் இதை கண்டுபிடித்தார். கோயிலின் அருமை பெருமைகளை சொல்லிக் கொண்டு வந்த இந்த கல்வெட்டின் ஓரிடத்தில் காசாவில் நடைபெற்ற அடிமை வணிகத்தை பற்றி விளக்கமாக சொல்லியது. இதற்கு காரணம், அந்த கோயில் அடிமைகளின் தெய்வமான ஒரு தேவதைக்கான ஸ்பெஷல் கோயில். பக்கத்து நகரமாகிய அஸ்கலோனின் துறைமுகத்திற்கு கொண்டு வரப்படுகின்ற பல நாடுகளை சேர்ந்த அடிமைகளை இந்த காசா பட்டணத்தில் வைத்து விற்பதுதான் நடைமுறையாக இருந்து வந்ததாம். இதை சுற்றி இருந்த நாடுகள் அனைத்தும் இந்த காசாவிற்கு வந்துதான் அடிமைகளை வாங்கி செல்வார்களாம். இந்த காசாவின் அடிமைகளை வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் மிக கொடூரமானவர்களும் மனிதாபிமானம் அற்றவர்களுமாக இருந்திருக்கின்றனர். எடுத்துக்காட்டாக ஒரு அடிமையாக 4 வயது பிள்ளையை கூட அதன் தாயினிடத்திலிருந்து பிரித்து அடிமைகளாக விற்று விடுவார்களாம். காசாவில் கண்டெடுக்கப்பட்ட சில குறிப்புகளில் அடிமைகளின் கைகளில் குறிப்பாக மணிக்கட்டு சதையில் துளை போட்டு சங்கிலிகளை கட்டியிருந்ததை பற்றியும் குறிப்பு இருக்கின்றது. வியாதியாக வருகின்ற அடிமைகள் கடைசி வரை வியாபாரமாகாத அடிமைகளை அந்த சந்தை முடியும் போது கழுத்தை நெரித்து கொன்று விடுவதும் ஒரு தினசரி வழக்கமாக இருந்திருக்கின்றது. இந்த காசாவில் நடந்த இந்த அடிமை வியாபாரம் பற்றி நமது பைபிளும் சொல்வதை பாருங்கள். ஆமோஸ் 1:6 காசாவின் பாதகங்களின் நிமித்தம் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சிறைப்பட்டவர்களை ஏதோமியரிடத்தில் ஒப்புவிக்கும்படி முற்றிலும் சிறையாக்கினார்களே என்று பார்க்கின்றோம். வளமாக வாழ்ந்திருந்த அந்த காலத்திலேயே இந்த காசாவின் அழிவை பற்றி ஆமோஸ் முன்னறிவித்தது 53 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிறைவேறியது என்பது குறிப்பிடத்தக்கது. கிமு 734 அசிரிய மன்னனாகிய திகிலாத் பிலேசர் என்பவன் இந்த காசாவின் மீது படையெடுத்தான். பலமும் கொடூரமும் கொண்ட அசிரிய படைகள் இந்த காசாவை குறிவைத்து வருவதை கண்ட காசாவின் ராஜா ஹனுனு என்பவன் அந்த இரவோடு இரவாக தனது மனைவி மற்றும் சொத்துக்களை அப்படியே விட்டுவிட்டு நான் மட்டும் தப்பிச்சா போதும்பா என்று தலைமறைவாகிவிட்டானாம். இந்த அசிரிய மன்னன் திகிலாத் பிலேசருக்கு வேலை சுலபமானது. காசாவில் புகுந்த அசிரிய படைகள் அனைவரும் அந்த நகரத்தை சூறையாடி காசாவை தரைமட்டமாக்கினர். அங்கிருந்த வியாபாரமாக வேண்டிய அடிமைகளின் விலங்கை முறித்து அவர்களின் கையிலேயே தீவெட்டியை கொடுத்து அந்த காசா நகருக்கு தீயிட செய்தனர். இந்த காசாவின் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக விடுதலை செய்யப்பட்ட அடிமைகள் அனைவரும் வெறியுடன் அந்த காசா நகருக்கு தீ வைத்த போதே
இந்த அசீரியர்கள் தந்திரமாக காசாவின் கோட்டை கதவை அடைத்துவிட்டு வெளியே புறப்பட்டு சென்று விட்டனர். கடைசியில் இந்த அடிமைகளின் அலறல்களையும் வானளவில் உயர்ந்த நெருப்பை கண்டு கோட்டை சவருக்கு வெளியே இருந்து கொண்டு இந்த அசீரியர்கள் கண்டு களித்து ரசித்தனராம். அசீரிய படைகளுக்கு சிறு கீறல் கூட வராமல் அடிமைகளை கொண்டே இந்த காசாவை தீ கொளுத்திய தங்களது அசீரியர்களின் பராக்கிரமத்தை இந்த அசீரிய மக்கள் அனைவரும் ஒரு கல்வெட்டில் பதித்து வைத்திருக்கின்றனர். இந்த கல்வெட்டு இன்றைய எகிப்திய நகரமான எல் அரிஷ் என்கின்ற நகரத்தில் ஆராய்ச்சி செய்ய போது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படியாக அடைக்கப்பட்ட கோட்டைக்குள்ளாக கொளுத்தப்பட்ட தீயில் காசா மக்களுடன் தீயை கொளுத்திய அடிமைகளும் சேர்ந்து செத்து போனார்கள். இந்த சம்பவம் பற்றி இது நடப்பதற்கு 53 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிமு 787 ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலம் இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் முன்னறிவித்து விட்டார். காத்சாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும் என்று ஆமோஸ் 1:7 சொல்கின்றது. இந்த வசனம் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறியிருக்கின்றது என்பதை பார்த்தீர்களா? அதற்கு பிறகு கிபி 1270 பிர்பாஸ் என்கின்றவன் காசா மற்றும் அஸ்கலோன் நகரத்தின் மீது படையெடுத்தான். இந்த பிர்பாஸ் நகரங்களை கொள்ளையடித்தது மட்டுமல்லாமல் இங்கு இனி யாரும் வசிக்கவே முடியாது, குடியிருக்கவே கூடாது என்று இந்த நகரத்தை முற்றிலுமாக தகர்த்து போட்டான். இந்த பிர்பாஸின் படையெடுப்புக்கு பின்பாக அஸ்கலோன் பாழாய் போனாலும் அதன் சுற்றுப்புறங்கள் செழிப்பாக புல்வெளியும் தண்ணீரும் உள்ளதாகவே காணப்பட்டது. எனவே இந்த அஸ்கலோனில் யூத மெய்ப்பர்கள் கிடை போட்டு ஆடு மேய்த்து வந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அஸ்கலோனில் இப்படி. ஆனால் காசாவின் நிலை இன்னும் மோசமானது. ஒருவித அமிலம் கலந்த மண் பாழாகி போன காசாவின் மேல் மூடி படர்ந்தது. நாளடைவில் இந்த இடிபாடுகளை எல்லாம் அது மூடி கடைசியில் மண்மேடுகளாக காட்சியளித்தது. இந்த அமிலமண் காரணமாக இந்த மண்மேடுகளில் ஒரு புல் கூட வளர்ந்ததில்லை. ஆனால் பாலான நகரங்களாகிய அஸ்கலோன், அஸ்தோத் போன்ற நகர மேடுகளில் எல்லாம் பச்சை பசேல் என்று புல் வளர்ந்திருக்க, இந்த காசா மட்டும் வழுக்கை விழுந்த தலை போல வெறுமையாக காட்சியளித்தது. இதில் வியப்பூட்டும் விஷயம் என்னவென்றால், இந்த காசாவை மூடியிருந்த அமிலமண் எங்கிருந்து பறந்து வந்தது என்பதுதான். ஏனென்றால் காசாவில் காணப்பட்ட இந்த அமிலமண் சுற்றுப்புற நகரங்கள் ஒன்றிலும் கூட காணப்படவில்லை என்பதுதான் ஆச்சரியம். ஆனால் இதை பற்றியும் நமது வேதாகமம் முன்னறிவிக்காமல் இல்லை. இதற்கு வெகு முன்பாகவே கிமு 607 எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கின்றது. காசா மொட்டையடிக்கப்படும் என்று எரேமியா 47:5 பார்க்கின்றோம். கடைசியில் இந்த தீர்க்க தரிசனத்தின்படியே உண்மையிலேயே மொட்டையடிக்கப்பட்ட தலை எப்படி காணப்படுமோ அதே போலதான் காட்சியளித்தது இந்த காசா. இப்போதும் கூட காசா பட்டணம் இருக்கின்றது. ஆனால் அதன் பெயரில் மட்டும்தான் இந்த நகரம் காணப்படுகின்றதே தவிர பழைய காசா இது இல்லை. 5 கிலோமீட்டர் தூரத்தில் புதிதாக இப்போதுதான் இந்த காசா பட்டணத்தை கட்டியிருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிபி 1100 தான் இந்த புதிய காசா பட்டணம் கட்டப்பட்டது. ஆனால் வேதாகமம் சொல்கின்ற காசா பட்டணம் வேதாகமம் சொன்னபடியே அழிந்து விட்டது, மொட்டையடிக்கப்பட்டு விட்டது. அதற்கு அந்த அமில மண்மேடுகள் சாட்சியாக அகழ்வாராய்ச்சிகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. வேதாகமத்தில் சொல்லியிருக்கின்ற அனைத்துமே நிறைவேறும், நிறைவேறியே தீரும் என்பதற்கு இந்த காசா பட்டணமும் ஒரு சாட்சியாக இருக்கின்றது. அகழ்வாராய்ச்சியும் வேதாகமம் முற்றிலும் உண்மை, பைபிள் சத்தியம் என்பதை நிரூபித்தும் இருக்கின்றது. அடுத்த வாரம் வேறொரு நகரத்தை பற்றி பார்ப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம பட்டணங்கள் என்கின்ற தொடரில் முதல் 8 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.